இன்னைக்கு வந்து நம்ம ஓல்ட் ஃபேஷன் இல்லாம ட்ரெண்டிங்கான இன்விடேஷன் எப்படி டிசைன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஸ்டெப் 1 கேன்வாக்குள்ள போய்க்கிறேன். போயிட்டு இப்போ இத வந்து நீங்க வந்து பிரிண்ட் பண்ணி கூட நீங்க வந்து செல் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வந்து டிஜிட்டல் ஃபார்மட்லயும் செல் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டெப் 2 வந்து இன்விடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு, ஸ்டெப் 3 கிரியேட் பிளாங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்றேன். கிளிக் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டெப் 4 வந்து நம்ம வந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு, இந்த நம்மளோட டிசைனுக்கு தேவையான ரெலவென்ட்டான எலமெண்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்கோ, இதில வந்து சர்ச் பண்ணி, நம்ம அத வந்து ஒண்ணு ஒண்ணா இதில வந்து பேக்கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கிராஃபிக்ஸ்ல போய் சி ஆல் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தேன் அப்படின்னா, இதில வந்து இந்த கிளவுட்ஸ் அண்ட் ஸ்கை பேக்கிரவுண்ட் வந்து நல்லாருக்கு. ஸோ இத எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, செட் இமேஜஸ் பேக்கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இந்த பேஜ் ஃபுல்லா வந்து இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு வந்து அப்ளை ஆயிடும். அதனால தான் இப்ப அடுத்தது வந்து பனானா ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு சி ஆல் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, இப்ப எந்த பனானா ட்ரீ வந்து இந்த பேஜுக்கு நல்லாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா வந்து கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு, இந்த பேஜ்க்கு எது நல்லாருக்குன்னு சொல்லிட்டு சும்மா பார்ப்போம். இது வந்து நல்லா இருக்க மாரி இருக்கு. ஸோ இத கிளிக் பண்ணிட்டு, நான் வந்து லெஃப்ட் சைட் கார்னர்ல வந்து இத கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து ரைட் சைடுக்கான டிசைன் வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நல்லா இருக்க மாரி தெரியுது. ஸோ இத கிளிக் பண்ணிட்டு, இத வந்து ரைட் சைட்ல கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இது வந்து ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா? அத வந்து கொஞ்சம் சின்னதாக்கி வச்சுடுறேன். 2த்தையும் வச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து மட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்றேன். டைப் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நெறைய மட் ஃப்ளோர் வந்து வருது. ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு ஒண்ணா வச்சு இந்த பேஜுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இத எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். இது நல்லா இல்லாத மாரி இருக்கு. ஸோ அடுத்தது இத எடுத்து வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு, இத வந்து இந்த பேஜ்க்கு தகுந்த மாரி நம்ம டிராக் பண்ணிட்டு, கரெக்ட்டா மத்த எலமெண்ட்ஸையும் நம்ம வந்து கரெக்ட்டா அலைன் பண்ணிக்கலாம். அலைன் பண்ணிட்டு, அடுத்தது வந்து மேட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றேன். மேட் டைப் பண்ணோம் அப்படின்னா, இந்த பக்கம் உள்ளது வந்து நல்லா இருக்க மாரி தெரியுது. ஸோ இத கிளிக் பண்ணிட்டு, இத கொண்டு வந்து வச்சுடுறேன். வச்சுட்டு, இதையும் நம்ம வந்து கரெக்ட்டா அலைன் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா நம்ம இந்தியன் ட்ரெடிஷனுக்காக வந்து இந்த மாரி வாழை மரம், இந்த மாரி மணல்ல வச்சு இது பண்ற மாரி நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாரி நீங்க வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இந்தியன் பேரண்ட்ஸ் ஹோல்டிங் எ பேபி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னன்னா, நம்ம இன்னைக்கு டிசைன் பண்றது வந்து என்னன்னா, பேபி நேமிங் செரிமனிக்காக நம்ம வந்து டிசைன் பண்றோம். இத வந்து வச்சு இவங்க வந்து மேட் மேல உட்காந்துருக்க மாரி வச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து வேற பனானா ட்ரீ ஏதாவது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத மாரி இருக்கு. ஸோ வேற ஏதாவது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இது நல்லாருக்கு. ஸோ இத எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, இந்த பேஜ்க்கு தகுந்த மாரி சின்னதா வச்சுட்டு, கரெக்ட்டா அலைன் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ராப்பரா அலைன் பண்ணிட்டு, இப்ப வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணியாச்சு. இப்ப வந்து இன்விடேஷன்ல வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் அடிக்க போறோம். அதுக்கு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போயிட்டு, ஒண்ணு ஒண்ணா வந்து நம்ம டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு "He would be honored to have you join us as we celebrate the" இப்போ வந்து இது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து டைப் பண்ணியாச்சு. இப்ப இதோட ஃபாண்ட்ட வந்து நம்ம மாத்திக்கலாம். இது வந்து ரெகுலரா உள்ள ஃபாண்ட்டா இருக்கு. ஸோ இத வந்து ஃபாண்ட்ட வந்து மாத்திட்டு, இப்போ அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸ கொண்டு வந்து வச்சுட்டு, நேமிங் செரிமனி அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு, இப்ப நேமிங் செரிமனி தான் வந்து நம்மளோட இன்விடேஷனோட ஹைலைட்டிங்கா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து வேற ஃபாண்ட் வந்து நம்ம வந்து மாத்திக்கலாம். கொஞ்சம் ஸ்டைலிஷான ஃபாண்ட்ட வந்து மாத்தியாச்சு.
மாத்திட்டு, இப்போ வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் குடுத்து நம்ம வந்து மாத்திக்கலாம். இது வந்து நல்லாருக்கு. ஸோ, இத கொண்டு வந்து வச்சுட்டு, ப்ராப்பரா அலைன் பண்ணிட்டு, கரெக்ட்டா அலைன் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த பக்கத்துல உள்ள டிசைன்ஸ் எதுவும் அஃபெக்ட் ஆவாம, இந்த டெக்ஸ்ட்ட கொண்டு வந்து கரெக்ட்டா வச்சுக்கலாம். இப்போ அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, ஆஃப் அவர் பிலவட் டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றோம். டைப் பண்ணிட்டு இதையும் டெக்ஸ்ட்ட வந்து மாத்திக்கலாம். மாத்தியாச்சு. இப்போ அடுத்தது வந்து பேபியோட நேம் வந்து சும்மா சாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு பேர வந்து நான் இப்ப டைப் பண்ணி காட்டுறேன். ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றோம். டைப் பண்ணிட்டு, இந்த பேபியோட நேமும் ஹைலைட்டிங்கா தெரியணுங்கிறதுக்காக இது வந்து வேற ஃபாண்ட்ல வந்து நான் மாத்திக்கிறேன். மாத்தியாச்சு. இதையும் கரெக்ட்டா வந்து நம்ம அலைன் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து வைக்கலாம். எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, இதுல வந்து டேட்டு, அப்புறம் வந்து எங்க நடக்குது, அதெல்லாம் வந்து டைப் பண்றதுக்காக, இப்ப இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். சும்மா 24 நம்பர் 2026 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு, இதோட ஃபாண்ட்டையும் மாத்திட்டு, இப்போ அடுத்தது வந்து எங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து ஒரு ஸ்பேஸ் மிஸ் பண்ணிட்டேன். அத மட்டும் இது பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுத்தது வந்து மெனு போட்டுட்டு, சும்மா எனிவேர், எனி சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நம்ம எக்ஸாக்ட்டான பிளேஸ் தெரிஞ்சுச்சுன்னா, அத கொண்டு வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். அந்த 2 லைனா வந்து மடக்கி வந்திருக்கு இல்லையா? அத வந்து கரெக்ட்டா வந்து இழுத்து ப்ராப்பரா அலைன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸ்பேஸ்லாம் கரெக்ட்டா விட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து ஸ்டெப் 5 இத வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். டவுன்லோட் பண்ணிட்டு அவ்வளோதான் நம்மளோட டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம்.